கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை அதாவது வழி நடத்துதல். நாம் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், சரியான ஒரு வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நல்ல ஒரு ஆலோசனை தேவை. இந்த உலகத்திலேயும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, நாம் சரியாய் சென்றடைய வேண்டிய இடத்தை போய் சேர ஒரு ஆலோசனை, ஒரு வழி நடத்துதல் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்திலே நாம் அநேக காரியங்களை செய்ய அநேக நபரிடத்திலே ஆலோசனை கேட்பதுண்டு. படிக்க விரும்புகிறவர்கள் அதற்கு ஏற்ற ஆலோசனை கேட்பதுண்டு. எதை படிக்கலாம், எந்த இடத்துல படிக்கலாம், என்ன படிக்கலாம் என்று அதை ஆலோசனை கேட்பதுண்டு. வேலை செய்கிறவர்கள் எங்கே வேலை செய்யலாம், எந்த இடத்துல வேலை செய்யலாம், எப்படிப்பட்ட வேலை செய்தால் வருமானம் உண்டாகும் என்று பிளான் பண்ணுகிறவர்கள் ஆலோசனை கேட்பவர்கள் உண்டு. தொழில் தொடங்குகிறவர்கள் என்ன தொழில் செய்தால் சீக்கிரம் வெற்றியடைய முடியும் என்று எக்கச்சக்கமான ஆலோசனைகளை கேட்பதுண்டு. கவுன்சிலிங்ஸ், நிறைய காரியங்களை கேட்பதுண்டு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகிற ஆலோசனையும் எந்த மனிதனாலும் எந்த நபராலும் நமக்கு தர முடியாது. அப்படி தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை தருகிறார் என்றால், அந்த ஆலோசனைப்படி நாம் செய்வோமே என்றால் அது நமக்கு நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். அது நம்முடைய வாழ்விலே நிலையான சந்தோஷத்தை கொண்டு வரும். அது நம்முடைய வாழ்க்கையில நிலையான ஒரு வாழ்வை கொண்டு வரும். அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கெடுதி உண்டு பண்ணாது. தேவன் தருகிற ஆலோசனையின்படி நாம் நடந்து அந்த ஆலோசனையிலே நாம் வாழும்போது அது நமக்கு எந்த ஒரு கேடும் செய்யாது. ஒருவேளை மனிதனுடைய ஆலோசனையை கேட்டு நாம் செய்வோம் என்றால் அது சற்று காலம், கொஞ்ச நாள் இருக்கும். அந்த நிலை மாறும்போது அந்த ஆலோசனையும் மாறி போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய எதிர்காலத்தை பார்த்து, நம்முடைய வாழ்நாளை பார்த்து, இந்த மகனுக்கு இது தேவை, இந்த மகளுக்கு இது தேவை, இதனால் இவருடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, எதை ஏற்ற நேரத்தில் தர வேண்டும், எதை எப்போது தர வேண்டும், எதை எங்கு தர வேண்டும் என்று அவர் எல்லாம் அறிந்து நமக்கு தேவையான ஆலோசனையும் தந்து, நமக்கு ஏற்ற நேரத்திலே அவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். காலத்திலே துதிக்க வேண்டும், எப்போதும் அவரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் திரியங்கள் நம்மை உணர்த்தி கொண்டிருக்கும். நம்முடைய வாய் துதித்து கொண்டிருக்க வேண்டும், நம்முடைய இருதயம் துதித்து கொண்டிருக்க வேண்டும். காரணம், நமக்கு ஆலோசனை தருகிறவர் அந்த ஆண்டவர். இந்த உலகத்தில் ஒருவேளை ஆலோசனை கேட்க போனால் அதற்காக அநேக விதமான கட்டணங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருந்து ஆலோசனை நமக்கு வரும்போது, ஆண்டோடைய வழிநடத்தல் நமக்கு வரும்போது எந்த கட்டணமும் கிடையாது. நாம் மாறாக அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும், அவரை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும், அவரை போற்றி கொண்டே காணப்படுவோம். நிச்சயம் தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில சில ஆலோசனைகளுக்காக நீங்கள் காத்திருந்தால் நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை நன்மையின் பாதையிலே அவர் நடத்தி கொண்டு போக வல்லமை உள்ள தேவனாய் காணப்படுகிறார். நீங்களும் துதித்து கொண்டே காணப்படுங்கள்.